தேவ மாதாவின் வணக்க மாதம் 24ஆம் நாள். அன்னை மரியாவின் திருமரணம். 1. அன்னை மரியாவின் திருமரணத்திற்கு காரணம். 2. அன்னை மரியாவின் திருமரணம் நிகழ்ந்த விதம். 3. அன்னை மரியா மரிப்போரின் அடைக்கலம். 1. அன்னை மரியாவின் திருமரணத்திற்கு காரணம். தந்தையாம் இறைவன் உலக மீட்பர் இயேசு இவ்வுலகில் மானிடராக பிறப்பதற்கு தாம் தேர்ந்து கொண்ட கன்னி மரியா முதல் பெற்றோரின் பாவத்தின் தொடர்பான ஜென்ம பாவத்தின் கரையின்றி பிறக்க திருவுளமானார் என்றாலும் அவர் மரியன்னை ஏனைய மானிடரைப் போல மரணமடைவதை நீக்கவில்லை. இறை தந்தை மனிதராக பிறந்த அனைவரும் மரிக்க வேண்டும் என்று திருவுளம் கொண்டதால் அது மனிதராக பிறந்த அன்னை மரியாவுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என கருதியதாலும் அவரது திருமகன் இயேசு கிறிஸ்து அனைத்து மக்களும் வாழ்வடைவதற்காக தம்மையே சிலுவை சாவுக்கு உட்படுத்திக் கொண்டதாலும் அன்னை மரியா இயேசுவுக்கு அடுத்தபடியாக இருப்பதால் மானிடரான அனைவருக்கும் அனைத்திலும் முன்மாதிரியாக அன்னை விளங்க வேண்டும் என்பதாலும் அன்னை மரியாவின் மரணத்தை அனுமதித்தார். மேலும் அன்னை மரியா மனத்தாட்சியுடனும் அமைதியான மனத்துடனும் நம்பிக்கையுடனும் தனது திருமகனிடத்தில் சேர வேண்டும் என்ற விருப்பத்துடன் இறைவனின் திருவுளமான தனது மரணத்தை அவர் அன்போடு ஏற்றுக்கொண்டார். நாமும் மரியன்னையைப் போல மனத்தாட்சி, அமைதி, நம்பிக்கை, இறைப்பற்றுதலோடு நமக்கு நிகழவிருக்கும் மரணத்தை ஏற்றுக்கொள்ள நம்மையே தயாரித்துக் கொண்டு வாழும்போது இறப்பு என்பது நமக்கு பயமற்றதாக, பாக்கியமுள்ளதாக அமையும். 2. அன்னை மரியாவின் திருமரணம் நிகழ்ந்த விதம். மரியன்னையின் மரணம் குறித்து கூறப்படுவது யாதெனில் அது அவர்களுக்கு ஒரு சுகமான துயில் கொள்வதைப் போல அமைந்திருந்ததாம். அவர் எவ்விதமான உடல் உள்ள நலிவுற்று துன்ப வேதனைகள் அனுபவித்து மரணத்தை தழுவாமல் இந்த கண்ணீர் கனவாயாகிய உலகத்தை கடந்து சென்று நிலை வாழ்வை சுதந்தரித்து கொண்டார். அவரது மரணமானது வயது முதிர்ச்சியின் காரணத்தினாலோ வருத்தங்கள் துயரங்களினாலோ இல்லாமல் அவரது இதயத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த இறை அன்பினால் நிகழ்ந்தது. மரத்தின் கிளையிலே நன்கு பழுத்த கனி மரத்தை விட்டு மண்ணில் விழுவதைப் போலவும் பகலில் தன் வெம்மையாலும் ஒளியாலும் பூமியை நிரப்பும் கதிரவன் மாலையில் மறைந்து போவதைப் போலவும் அன்னை மரியாவின் ஆன்மா அனைத்து புண்ணியங்களால் அலங்கரிக்கப்பட்டு தன் உள்ளத்தில் பற்றி எரியும் இறை அன்பின் மிகுதியினால் அவரது திரு உடலை விட்டு பிரிந்து விண்ணை நோக்கி பயணித்தது. அன்னை மரியாவின் இந்த பாக்கியமான மரணத்தை குறித்து தெரிந்து கொள்ளும் நாமும் தூய ஆன்மாவுடனும் அருளாலும் நிரம்பியவர்களாக மரணமடையும் பொருட்டு நம் அன்னையிடம் வரம் வேண்டி ஜெபிப்போம். 3. அன்னை மரியா மரிப்போரின் அடைக்கலம். அன்னை மரியா மரிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அடைக்கலமாகவும் முன்மாதிரியாகவும் இருக்க அவரது திருமகன் இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மனிதருக்கு இறப்பின் வேளையில் தீயோனால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தந்திர சோதனைகளில் விழுந்து விடாதபடி உதவி செய்து அத்தருணத்தில் ஏற்படும் வருத்தங்கள், வேதனைகள், இக்கட்டுகளில் ஆதரவாக இருந்து
நாம் பாக்கியமான மரணத்தை அடைய விசேஷ அருளை பெற்றுத்தரும் அன்னையாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நல்ல மரணத்திற்கு ஏற்ற விதமாக ஆன்மாவின் தூய்மையையும் நாம் செய்துள்ள பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெறுவதற்கும் இறை அன்பையும் மற்றும் நமக்கு அச்சமயத்தில் தேவையான அனைத்து அருள் வரங்களையும் பெற்றிட உதவி செய்கிறார். எனவே நாமும் நமது மரண வேளையில் நமது அன்னை நமக்கு ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் இருந்திட வேண்டும் என்று அவரை பார்த்து தினமும் உருக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் ஜெபிப்போம். நாம் தினமும் பயன்படுத்தும் அருள் நிறை ஜெபத்தில் புனித மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் என்ற பகுதியை பக்தி விசுவாசத்துடன் பொருளுணர்ந்து ஜெபிப்போம். இவ்வாறு ஜெபித்து வருவோமானால் நமக்கு நிலைவாழ்வை அளிக்கும் பாக்கியமான மரணத்தை நமக்கு அன்னை மரியா பெற்றுத் தருவார் என்பது உறுதி. 24ஆம் நாள் ஜெபம். என் அன்புள்ள அன்னையே, எனது மரணம் நன்மரணமாக அமையுமோ அல்லது துர்மரணமாக எனக்கு நித்திய தண்டனையை வருவிக்குமோ என்று எண்ணி என் மனம் கலக்கமுற்று தவிக்கிறது. பல முறைகள் நான் கடவுளுக்கு விரோதமாக கனமான பாவங்களை கட்டிக்கொண்டதால் நான் அவரது கோபத்திற்குள்ளாகி நித்திய தண்டனை அடைந்து விடுவேனோ என்று எண்ணுகிற போது அத்தகைய வேதனை நிறைந்த தீர்ப்பை எண்ணி பயத்தால் நடுநடுங்குகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான அன்னையே, எனது வேதனையான இத்தருணத்தில் என் பேரில் இறங்கி என்னை காப்பாற்றியருளும். அலகையானது என்னை கெடுக்கவும் நித்திய நரகத்தில் விழத்தாட்டி விடாதிருக்கவும் எனக்கு பாதுகாவலாய் இருந்தருளும். நான் கட்டிக்கொண்ட எண்ணில் அடங்கா பாவங்களுக்காக திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவரமான இயேசு கிறிஸ்துவிடம் உருக்கமாக பரிந்து பேசி எனக்கு மன்னிப்பை பெற்று தந்தருளும். இன்று முதல் நான் இடைவிடாமல் இறைவனின் கட்டளைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் கடைபிடித்து வாழ்ந்து வரவும், முக்கியமாக எனது இறப்பின் வேளையில் ஆண்டவரின் பாதத்தை பக்தியோடு பற்றிக்கொண்டு எனது இறுதி மூச்சினை விடும் பேச்சினை அடையவும் வேண்டிய வரத்தை பெற்று தந்தருளும். என் தாயே, என் நம்பிக்கையே, எனது இறப்பின் வேளையில் என்னை கைவிடாதேயும். நான் உம்மிடத்தில் வந்து சேருமளவும் எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆமென். நாளைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். ஓ மரியே, அருளின் ஊற்றே, கருணை கடலே, பாவமாகிய எங்கள் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும். மரண வேளையில் எங்களை கைவிடாதேயும். நாளைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல், இயேசு கிறிஸ்து மனிதர் பேரில் கொண்டுள்ள அளப்பரிய அன்பை குறித்து சற்று நேரம் ஆழ்ந்து தியானிப்போம். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. பொதுவாக அனைத்து புனிதர்களுமே அன்னை மரியாவிடம் பக்தி கொண்டவர்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களில் இயேசு சபை துறவியான இளைஞர் புனித ஸ்தனிஸ்லாஸின் மரியன்னை பக்தி குறித்தும் அன்னை மரி அவருக்கு செய்த அருங்குறி குறித்தும் அறிவோம். புனித ஸ்தனிஸ்லாஸ் சிறு வயதிலிருந்தே அன்னை மரியாவின் மீது அதிக பக்தி கொண்டவர். குறிப்பாக அன்னை மரியாவிடமிருந்த கற்பென்னும் புண்ணியத்தை அதிகமாக நேசித்து தானும் அவ்வாறே அந்த நெறியை போற்றி வந்தார். அவர் முன்னிலையில் யாராவது தகாத வார்த்தைகள் பேசிவிட்டாலோ அவர் பயந்து நடுங்குவார். கூடியவரை அவர் பாவத்தை விலக்கி நற்பண்புகளுடன் வாழ்ந்து வந்ததால் அவரது முகம் மாசற்றதாகவும் ஒளி பொருந்தியதாகவும் காணப்படுவதை கண்ட மக்கள்
அவர் மீது அதிகமான மதிப்பு வைத்திருந்தனர். அவர் படிக்கும்போது ஒருமுறை கடின வியாதியில் விழுந்து சாகும் தருவாயில் இருந்தார். அப்போது அன்னை மரியா குழந்தை இயேசுவுடன் அவருக்கு காட்சியளித்து அவரை புனிதரின் கரங்களில் கொடுத்தார். இதனால் புனிதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அப்போது கன்னி மரியா அவரிடம் அவரது நோய் சீக்கிரம் நீங்கிவிடும் என்றும் அவர் இயேசு சபையில் சேர்ந்து இறைப்பணியாற்ற வேண்டும் என்று கூறி மறைந்தார். அன்னை மரியாவின் காட்சியினால் மகிழ்ச்சி அடைந்த ஸ்தானிஸ்லாஸ் சீக்கிரமாகவே நலமடைந்தார். பின்னர் இயேசு சபையில் சேர்ந்து துறவியானார். அதன் பின் அவர் அன்னை மரியாவின் பெயரை கேட்டவுடனே பரவசம் அடைவார். அவரது இதயம் எப்போதும் இறை அன்பினால் பற்றி எரிந்து கொண்டே இருந்ததால் அவர் தனது இதயத்தின் வெம்மையை தணிக்க தன் நெஞ்சின் மீது குளிர்ந்த நீரை வைத்து அதை தணிக்க முயற்சிப்பார். அவரை காண்பவர்கள் அவர் மனிதர் அல்ல, அவர் ஒரு வானதூதர் என்றே கூறுவார்கள். தூய்மையான மலரை போலிருந்த அவரை தம்மிடம் ஏற்றுக்கொள்ள திருப்புலம் கொண்டார் இறைவன். புனித ஸ்தானிஸ்லாஸுக்கும் தான் மரியன்னை விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பெருவிழாவன்று விண்ணுலகம் சென்று அன்னை மரியாவிடம் இணைந்து அப்பெருவிழாவை கொண்டாட மிகுந்த விருப்பம் கொண்டார். இந்த கருத்துக்காக அவர் தினமும் அன்னை மரியாவிடம் ஜெபித்தும் வந்தார். அவர் எண்ணியபடியே அன்னை மரியா விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பெருவிழாவிற்கு 4-5 நாட்களுக்கு முன்னர் அவர் நோயுற்றார். இந்த செய்தி புனிதருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. நான் அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழாவை விண்ணகத்திற்கு சென்று அன்னையுடனும் இயேசுவுடனும் சேர்ந்து கொண்டாடுவேன் என்று அனைவரிடமும் சொல்லி மகிழ்வார். பெருவிழாவுக்கு முந்தின நாள் அவரது நோய் அதிகமாகி மரண தருவாயில் இருந்தபோது அவருக்கு நோயில் பூசுதலாகிய அருட்சாதனம் வழங்கப்பட்டு நற்கருணையை அவர் பெருமகிழ்ச்சியோடு உட்கொண்டார். அன்னை மரியாவின் பெயரை பக்தியோடு உச்சரித்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்திருந்தார். நடுநிசியில் உடன் இருந்தவர்கள் இறப்பிற்கு ஆயத்தமான ஜெபங்களை ஜெபித்துக் கொண்டிருந்த போது எண்ணற்ற வானதூதர் புடைசூழ அன்னை மரியா அவருக்கு தோன்றிட அவர் விண்ணகத்திற்கு அடுத்த மகிழ்ச்சியில் திளைத்தார். மரியன்னை தாம் விண்ணகத்திற்கு சென்ற பெருவிழாவை தன்னுடன் கொண்டாடி மகிழ புனிதரை தன்னுடன் விண்ணுக்கு அழைத்து சென்றார். புனித ஸ்தானிஸ்லாஸ் இறக்கும்போது அவருக்கு வயது 18. கிறிஸ்தவர்களாகிய நாம் மரண வேளையில் அலகையின் தந்திர சோதனைகளுக்கு உட்படாதபடிக்கும் நல் மரணத்தை அடைந்திடவும் அன்னை மரியாவிடம் இடைவிடாது மன்றாடுவோம். புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். காணாவோர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம், நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம், நீ தேடி வந்த செல்வம். காணாவோர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. காணாத இயேசுவையே தேடி அலைந்தாயே அம்மா. தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும். விண்ணில் வாழும் உன்னிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்க வாசல் திறக்குதே.